அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இது நம்ம நம்ம ஸ்பாட் பேர் என்னங்கண்ணே? கூழாங்கலாறு. இது நம்ம ஏரியா பேர் என்னங்கண்ணே? இந்த இட பேர் வால்பாறை பக்கத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு மூலிகை வைத்தியங்கள் இருக்குது. இதை வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத வழிமுறைகள்லாம் இருக்குது. வழிமுறை இது எப்படி வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. இதோட ஸ்பாட் என்னென்னா முழங்கால் மாதிரியே உங்களுக்கு காலோட வடிவமைப்பு எல்லாமே இருக்கும். அதை வடிவமைப்பு எப்படின்னா முழங்கால் வலிகளில் வந்து பெரியவங்கள்லாம் நினைப்பாங்க கால் கீழே வைக்க முடியாது, பண்ண முடியாது. இதுக்கு எல்லா ஒரு வைத்தியத்துக்கள் எல்லாமே பிரபலமாக அருமையாக இருக்கும். நீங்கள் வெளியில் நீங்கள் 1000 2000 எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு தீர்மானங்களும் கிடைக்காத வழிகள்லாம் வந்து உங்களுக்கு போகாது. மெயின் வந்து நீங்கள் ஆயுர்வேதிக்கில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்க ரோட்டு ஓரத்தில் கடை வச்சுருக்காங்க. இவங்க பெரிய அளவுக்குலாம் அவங்க சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா இவங்க நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப இவங்க என்ன அப்படின்னா இவங்க அவ்வளோனா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. இவங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் அவங்க சம்பாரித்து அவங்க குடும்பத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை வாங்கினீங்கனாலும் அவங்க சம்பாரித்து என்னவோ 100 ரூபா 200 ரூபா தான். ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மொட்டி வலிகள் எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு சரியாகும். அப்படிங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பயன்படுங்க. மேற்கொண்டு நீங்கள் வந்து என்ன எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிப்பீங்க பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுனால உங்கள் வலி வேதனைகள்லாம் சரியாக நினைக்காதீங்க. மேற்கொண்டு மெடிசன்ஸில் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு இறங்காதீங்க. மெயின் உங்களுக்கு வந்து இப்போ வேணால் வலிகளில் உங்களுக்கு சரியாகும். மற்றபடி வந்து ஆயுர்வேதிக்கில் தான் உங்களுக்கு குணமாகும். அதை வந்து மைண்டில் தெரிஞ்சுக்க. ஓகேங்க. இவங்க வந்து இது என்ன ஏரியா ஸ்பாட்டுன்னா கூழாங்கலாறில் வந்து வந்துருங்க. இவங்க அந்த கடை வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்கி பயன்பெறுங்க. மற்றபடியே வந்து அவருக்கு நம்ம யாருன்னு தெரியாது, அவர் யாருக்குன்னு தெரியாது. உங்களோட மக்கள் பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஆல் த பெஸ்ட் சாப்பிட்டு நீங்கள் அவருக்கு நல்ல வாழ்த்து கொடுங்க. ஓகேண்ணே.